வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த தொகுதி மறுவரையறை இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசோட இனிஷியேட்டிவ். என்னது அவங்க ஃபுல் பிளெஜாக பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம தமிழக சட்டப்பேரவைக்குள்ளே இதை எதிர்த்து ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வரதா அறிவிச்சிட்டாங்க. இதில் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்களே. அப்பேற்பட்ட ஸ்டாண்டை பற்றி அவங்க அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த தொகுதி மறுவரையறை மசோதா இருக்குல்ல, இதை எதிர்த்து தனி தீர்மானம் சிஎம் அவர்கள் கொண்டு வரதா அனௌன்ஸ் பண்ணப்படுச்சு பார்த்தீங்களா. எல்லாம் வழிமேல் விழி வச்சு காத்துட்டு இருந்த அதே நேரம் இந்த தீர்மானத்தை முன்மொழிய சிஎம் விஜய் அவர்கள் பேரவைக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. அறிவித்த மாதிரியே தீர்மானத்தை முன்மொழிஞ்சாருங்க. அதில் என்னென்ன சொன்னாப்புல சிஎம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற நம்மளுக்கு இந்த தொகுதி மறுவரை அப்படின்றது ஒரு அநீதின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஏன்னா நார்த்தில் அந்தளவுக்கு அதை சீரியஸாக இடத்துல பல பேரும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அப்போலாம் தமிழ்நாட்டில் இந்த முக்கோண தலைகீழாக போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அதாவது இது ஒரு டைலாகோட பல படங்கள் வைப்பாங்க பாருங்க. போயிட்டு நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டா உனக்கு 1 கிலோ அரிசி அப்புறம் இதெல்லாம் கொடுப்பான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. அதுக்கு வண்டியில் பல பேரை கூட்டு போகிற மாதிரிலாம் விஷயங்கள் ஞாபகம் இருக்க மக்களே. அவ்வளோ சீரியஸாக நம்ம பண்ணியிருக்கோம். நிஜத்தில் நடந்தது தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நார்த்தில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண நம்ம பண்ணோம். அதோட விளைவு என்ன? மக்கள் தொகையை முடிஞ்சளவுக்கு நாம் கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நாம் முன்னோடியாக நின்னோம். அதை பண்ணதுக்கு இப்போ மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்குற பரிசா இது தொகுதி மறுவரையறை. இட் மீன்ஸ் மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்துறதுனால இந்த தொகுதி மறுவரையை பண்ணி தமிழ்நாட்டில் இவ்வளோதான் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டா இப்போ இருக்கிற 39 எண்ணிக்கையும் குறைஞ்சிச்சுன்னா எம்பிஸோட எண்ணிக்கை எந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ அப்போ ஏற்பட்ட முக்கியமான விஷயத்தை எதிர்த்து தான் இந்த தனி தீர்மானமே. மக்களவை எம்பிஸோட எண்ணிக்கை 543 தொடரணும். 3ல் 1 பங்கு தொகுதியை மகளிருக்கு வழங்கணும். எல்லா துறையிலையும் தமிழ்நாட்டு பெண்கள் பங்களிப்பு செலுத்திட்டு இருக்காங்களே, அது ரொம்ப பெருசுங்க. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இதை இனியும் தாமதிக்க கூடாது. மகளிர் அதிகாரம் பெறும்போது தான் நாடு முன்னேறும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தாவேக்கா இந்த அளவுக்கு முன்னேறது காரணமும் மகளிர் தான். அவங்க ஆட்சியை பிடிச்சது காரணமும் பெண்களோட வாக்குகள் தான். அதுலேயும் மாற்று கருத்து இல்லைல்ல. வழக்கம் போல் சிஎம் அவர்களோட இந்த தங்கை சகோதரி இது போல சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளையும் இவரோட ஸ்பீச்சில் கேட்க முடிஞ்சது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த 25 வருஷ லிமிட் இந்த 2026 முடியுது. இதை முன்னிட்டு கடந்த 50 வருஷமாக இருந்து வந்த டீலிமிட்டேஷன் தடையை அகற்றி 2011 சென்சஸ் அடிப்படையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா ஏப்ரல் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா தோல்வியில் முடிஞ்சது. இப்போ மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. இந்த வரக்கூடிய மசோதா குறித்து 8/8/2026 பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடந்த கூட்டத்தில் விவாதிச்சப்போ மேலே சொன்ன மாதிரி தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனை தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். சர்வ வல்லமை பெற்றதா டீலிமிட்டேஷன் ஆணையம் இருக்கு. இந்த அதிகாரத்தை தவிர்த்து பாராளுமன்றத்திற்கே இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிஎம் பேசி முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது அவரோட ஸ்பீச்சுக்கு தான். என்ன சொன்னாப்புல, தொகுதி மறுவரையறை நகலை அதை எரிச்சு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணோம். இன்ஃபேக்ட் திமுக காட்டின அந்த எதிர்ப்பால தான் நாடாளுமன்றத்திலேயே அந்த மசோதா தோல்வியை தழுவுச்சு. ஸோ எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் கனிமொழி அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது கவனிச்சிங்களா, ஸ்லைட்டாக பிஜேபி சைடு எடுக்கிறாங்களோன்ற மாதிரி டவுட் வந்துச்சு. பட் இவர் இங்கே மாற்றம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இதை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாப்புல. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எங்களுடைய தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 24 இதே சட்டமன்றத்தில் விளக்கி கூறினார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் 16 அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். இந்த சூழல்ல டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியல் அமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டா 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இப்போ அசம்பிளிக்குள்ள என்ன தெரியுமா நிலவரம், ஒட்டுமொத்த எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்கார்ல போகராஜன் அண்ணன், அவர் தான் மத்திய அரசு. இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போ மத்திய அரசு சார்ந்த ஒரு எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு எல்லாரும் பார்க்கறது அண்ணன் தான். திரும்பி பாருங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி போகராஜன் அண்ணன் எழுந்து பேச ஆரம்பிச்சாருங்க. அவர் என்ன சொன்னாரு, மாற்றத்தால தான் நீங்களாம் இங்கே அமைச்சர்களாகவே இருக்கீங்க. ஏதோ மாற்றம் கொண்டு வரதை பற்றி பேசுறீங்களா, அதெல்லாம் கொண்டு வந்தால் அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு. இதெல்லாம் மத்திய அரசு ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டாங்க. இப்போ கொண்டு வந்திருக்க சில மாற்றங்களும் நல்லதாக தான் இருக்கும். இந்த தொகுதி மறு வரையறை விவகாரம் இருக்குல்ல, இது இன்னும் பரிசீலனை லெவலில் தான் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்காக இவ்வளோ அவசரம் உங்களுக்கு? தனி தீர்மானம் கொண்டு வரீங்க. ஆனால் இதனால் இட் மீன்ஸ் இந்த தொகுதி மறு வரையறையால் தமிழ்நாட்டுக்கு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாதுன்னு அண்ணன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்புல. அவசரம் என்ற எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் அவர்கள் சில உறுப்பினர்கள் சொன்னது போல் ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனால் மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பெர்மனன்ட். அந்த மாற்றம் மக்கள் வேண்டும் என்றதனால்தான் இன்று நீங்கள் எல்லாம் இன்று அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மாற்றத்தை நாம் தேவையான மாற்றத்தை
ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எழுந்து பேச ஆரம்பிச்சாருங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் ஞாபகம் இருக்கா? வேட்டி கட்டிய ஒருவர் பிரதமராக வரணும்னு ஒருத்தர் பேசி அது எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறிச்சு. கிட்டத்தட்ட அதே போல் ஒரு ஃப்ரேஸை எடுத்து விட்டுருக்காப்புல அசம்பிளிக்குள்ள. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் உருவாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் வேற யாரை மனசில் வச்சு இதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஓகே, ரைட்டு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் சிஎம் அவர்களை பற்றி செய்தியை போகிறத விட நேஷனல் மீடியாவில் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே, ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இட் மீன்ஸ் தமிழ்நாட்டு சிஎம் சார்ந்து நேஷனல் மீடியாவுக்கு இவ்வளோ கவர் பண்ணுறப்ப ஓகே, இந்த ஸ்டேட் சார்ந்தும் சிஎம் அவர்கள் சார்ந்தும் அவங்க எந்த அளவுக்கு நார்த்தில் பில்டப் பண்ணுறாங்கன்றத பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பிஎம் கேண்டிடேட்டை நேஷனல் மீடியா உருவாக்குதுன்ற மாதிரியும் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையாக்கப்படுமோ இல்லையோ தெரியல. ஆனால் ஆதவ அவர்கள் இந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. வேறு யார் மனசு வச்சு சொல்லியிருக்க போகிறாரு? ரைட்டு. உலக அளவில் ரெண்டு பெரிய ஜனநாயகம் இருக்குது. அதில் ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இந்தியா. அமெரிக்காவில் மக்கள் தொகை அதிகரித்தாலும் எம்பிஸோட எண்ணிக்கையை மாற்றுறதில்ல. இன்னும் 25 வருஷங்களுக்கு 543 எம்பிக்கள் அப்படின்ற நிலைமை தான் இந்தியாவில் தொடரணும்னு அமைச்சர் கேட்டிருக்காரு. அமெரிக்கா இந்த உலகத்தில் ஜனநாயகத்தில் 2 ஜனநாயகம் மிகப்பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஒன்று அமெரிக்க ஜனநாயகம், மற்றொன்று இந்திய ஜனநாயகம். அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டிக்காத்த திரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருடைய பார்வையிலும் சரி, அமெரிக்காவுடைய வளர்ச்சி, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா, அங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அண்ணா இபிஎஸ் பாஜகவோடு கூட்டணி இப்போ இருக்கும் தான் நினைக்கிறேன் நானும். அது கொஞ்சம் டைலமோட ஓடிட்டே இருக்க. சரி விடுங்க. அண்ணா இப்போ என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் காரணத்துக்காக தான் சிஎம் அவர்கள் இந்த தீர்மானத்தை இங்கே கொண்டு வந்திருக்காப்புல. அதனால நாங்கள் இதை எதிர்க்கிறோன்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாருங்க. அண்ட் 33% மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானம் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் எங்களோட ஆதரவுன்னு சொல்லியிருக்காப்புல. தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க? தொகுதி மறுவரையறை மசோதா இருக்குல்ல, இதை பற்றி மத்திய அரசு இதுவரைக்கும் எந்த முன்மொழிவும் கொண்டு வரலையே, அதுக்குள்ளே எதுக்காக தனி தீர்மானம் அப்படின்னு கேட்குறாங்க. மக்களே, இது வரைக்கும் அந்த மசோதா சார்ந்து யாரும் பேசவேலாம் நினைக்காதீங்க. பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சு, தோல்வியை தழுவிச்சு அந்த மசோதா. இப்போ திரும்ப கொண்டு வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு மெனக்கட்டுறாங்க. முன்னாடியே தீர்மானத்தை தனி தீர்மானத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சிருந்தும் இவங்க இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை விட பல மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் இருக்க எம்பிஸோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசு எல்லா மாநில எம்பிஸோட எண்ணிக்கை இருக்குல்ல, இதை 50% உயர்த்தணும்னு இவங்க புதுசாக கேட்டிருக்காங்க. இவங்க கேட்குற விஷயத்துக்கு மட்டும் மத்திய அரசு ஒருவேளை ஓகே சொல்கிறாங்கன்னு வைங்க,
தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எம்பிஸோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு தரமா இருக்கும்? கிட்டத்தட்ட 60 பேர்த்த தொடும். புரியுதா? அதாவது இவங்க எதிர்பார்க்குற விஷயமா இருக்கு. மத்திய அரசு இதுவரை தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்வழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. பாமக எம்எல்ஏவான கணேஷ்குமார் அவர்கள் இவர் என்ன பேசினார்னா, 100 கோடி வாக்காளர்களுக்கு வெறும் 534 எம்பிஸ் தான் இருக்காங்க நம்ம நாட்டில். தமிழ்நாட்டில் மட்டும் 6 கோடி வாக்காளர்கள். அவ்வளோ தூரம் நம்ம நெருங்கியும் கூட 39 எம்பிஸ் தான் இங்கே இருக்காங்க. 7.18 விகிதாச்சாரம் இருக்குல்ல, இதுக்கு குறையாம இந்த தொகுதி மறுவரையறை செஞ்சா ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு இன்னும் மத்திய அரசு அறிவிப்பே வெளியிடலையே. அதுக்குள்ள எதுக்காக தனி தீர்மானம்? அதனால இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோன்னு ஒரு காரணத்தை கற்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றன. விகிதாச்சார அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இது 7.18 வருகிறது. இந்த 7.18 விகிதாச்சார அடிப்படைக்கு குறையாமல் இந்த தீர்மானத்தை தொகுதி மறுவரையை ஒன்றிய அரசு செய்யுமே ஆனால் அந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பதிய வைக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டி சைட்ல இருந்தும் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லியாச்சா. இதுக்கப்புறம் அந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்படுது. அந்த குரல் வாக்கெடுப்புல தீர்மானம் நிறைவேறிச்சிங்க. ஏன்னா மெஜாரிட்டி யாரு ஓட் போட போறா குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த விஷயங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சதுதான். ஸோ இந்த தீர்மானத்தை ஏற்கிறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாச்சு. ஒரு நிதர்சனம் சொல்லட்டுமா, நீங்க வேணா தற்காலிகமா மக்கள் தொகை அடிப்படையில் இந்த ஒரு தொகுதி மறுவரை சார்ந்து பண்ண வேணாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் பர்மனெண்ட்டாக பண்ண முடியாதுங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தப்படணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை பேஸாக வச்சு தொகுதி மறுவரை செய்யப்படணும். அதிகபட்சம் ஒரு 25 வருஷத்துக்கு வரைக்கும் வேணா நீங்கள் கொஞ்சம் இழுத்து பிடிக்க முடியும்னு வைங்க. அதுக்கப்புறம் ஸோ நிதர்சனம் புரிஞ்சிருச்சா? மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மதத்தோட பேரவையில் பயன்படுத்துறதை தவிர்க்கணும். நான் டைரெக்டாக சொல்கிறேன். நிதியமைச்சர் மரிய வில்சன் இருக்கார்ல, அவரை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன். அவர் பட்ஜெட் டைமில் அந்த ஜபமாலையை கொண்டு வர்றது, கிராஸை போட்டு பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிச்சது, இது பெருசாக கண்ணை நம்மளுக்கு உறுத்தலை. ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து தமிழ் சார்ந்து ஒழுங்காக உச்சரிங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்த இல்லை நான் இப்படி தான் பேசுவேன்ற மாதிரி அந்த ஒரு மேனரிசத்தில் பேசுகிற அந்த பழக்கம் இருக்குல்ல, அசம்பிளியில் அது போல் பேசி என்ன பிரயோஜனம்? எங்கே எப்படி எதை பேசணுன்னு இருக்குல்ல, எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா லைவ்ல வேறு ஓடிட்டுருக்கு, எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் கோவப்படுறது, மைக் அணைக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத பிஹேவியர். ஏன்னா அமைச்சர்னு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அப்படி தான் மக்கள் உங்களை பார்க்குறாங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாரும் ஆவேசப்படுவாங்க. ஆனால் அதுக்கான இடம் சட்டப்பேரவை கிடையாது. அதுவும் ரொம்ப பொலைட்டாக ஒரு கிரிட்டிசிசத்தை முன் வச்சோம், அதுக்கே இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகுறீங்கன்னா அப்போ உங்களை ஈஸியாக ட்ரிகர் ஆகி விட்டலாம் போல இருக்கேன் ப்ரெஸ் மீட்லலாம். அந்த ஒரு பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கிறிஸ்தவன்ற ஒரு விஷயத்த அசம்பிளியில் ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறீங்கன்னா இதே போல் எல்லா எம்எல்ஏஸும் எழுந்து நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு இஸ்லாமியர் இப்படியே சொல்ல ஆரம்பித்தா சரியாக இருக்குமா? உச்சரிப்புக்கும் மதத்துக்கு என்னங்க சம்மந்தம்? தேவையில்ல மதிய அசம்பிளிக்குள்ளே வருது. இதெல்லாம் சிஎம் அவர்கள் பார்வைக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.